இந்த தொடர்ல நான் முழுக்க மனம் பற்றி பேசியிருக்கேன். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்து முடிக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோக்கள் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும். இதை நிச்சயமா என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க மனசை பத்தி பேசியிருக்கேன். இந்த மனம்னா என்ன, இந்த மனம் எப்படி செயல்படுது, இந்த மனதனால நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? ஆமா, அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. அது எப்படி நம்ம அடிமைப்பட்டு இருக்கோம் அப்படின்றது, யாரை அடிமைப்பட்டு வச்சிருக்கேன்னா நான் சொல்றேன். அவர்கள் இருட்டு மனிதர்கள் என சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம், இருட்டு மனிதர்கள்னு வச்சுக்குவோம். அவங்கள பத்தி போக இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மனதை நம்ம அடக்கணும்னா அதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடைசியா இந்த மனதை எப்படி நம்ம அடக்க முடியும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதாவது தியானங்கள் மூலம் எப்படி தியானம் செய்ய ஆரம்பிக்கணும், எப்படி தியானத்தை நடத்தணும், அதை எப்படி முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம சேர்ந்தே செய்ய போறோம். சரிங்களா? இது இறையர்களோடையும் குருவர்களோடையும் ஆசீர்வாதத்துடன் இதை நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த மனத்தோட பயணத்துல நான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். வாங்க ஒன்னா சேர்ந்து பயணிப்போம். இந்த வீடியோ முடியும் போது நம்ம எல்லாருமே ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாம நான் சொல்ற பயிற்சிகளை தினம் தினம் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெட்ரிகன் ஆக்டிவேஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது மூன்றாம் கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் அது ஆக்டிவேஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னமும் நல்லா ஈடுபாடோட யாரெல்லாம் பயிற்சி செய்றீங்களோ அவங்களுக்கு பல சித்துகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பயணத்துல நம்ம சேர்ந்தே பயணிப்போம். வாங்க இனி வீடியோக்குள்ள போலாம். நன்றி இளையர்களே, குருவர்களே. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இந்த மனம் பற்றி வீடியோ போடணும்னு ரொம்ப நாளா போடவே முடியல. இன்னைக்கு எப்படியும் கஷ்டப்பட்டு போட்டாச்சு. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் இது கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாடக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ வேணாலும் டெலிட் ஆகலாம். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது. காரணம், நம்மலாம் யோசிக்கவே கூடாது. நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சு போயிடும். ஸோ நம்மளை யோசிக்க விடாமலே பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் டெலிட் ஆகலாம். சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம மனம்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மனத்தோட தன்மையை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மனம் மூலமா இருட்டு மனிதர்கள் எப்படி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். மூணாவதா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு பார்த்துடலாம். அடுத்து இந்த மனதை அடக்கினால் அதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மனதை எப்படி அடக்கலாம், அதாவது தியான முறைகளை பார்த்துடலாம். மனம்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். மனம் என்பது ஒரு எண்ணங்களை உருவாக்கும் கருவின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மனம் நம்மளுக்கு எப்பயுமே எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம அனுமதி இல்லாமலே இந்த மனதனால இயங்க முடியும். அதாவது இந்த மனம்தான் மற்ற விலங்குகளிடமிருந்து தனித்து காட்டுறது. விலங்குகளும் யோசிக்கும், ஆனா நம்மளும் யோசிப்போம். ஆனா விலங்குகளிடமிருந்து நம்மளை தனித்து காட்டுறது இந்த மனம்தான். அதாவது இந்த மனம்ன்ற ஆறாவது அறிவு தான். இந்த ஆறாவது அறிவு தான் நமக்கு மனமா செயல்படுது. அதாவது விலங்குகளுக்கும் நமக்கும் இன்னும் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா ஒழுக்கம். நம்ம மனிதர்கள் அனைவரும் இந்த மனம் மூலமா தான் ஒழுக்கமா நடந்துக்கிறோம். இந்த ஒழுக்கம் நடைமுறைகள் இருக்கனாலதான் மனிதன் எப்பயுமே ஒரு மேம்பட்ட சமூகமா இன்னும் வரையும் இருக்கான். ஆனா இந்த சில இருட்டு மனிதர்கள் நம்ம ஒழுக்க நடைமுறைகள்லேருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கே இங்க பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி உள்ள வீடியோல பேசுறேன். சரிங்களா? இப்ப இந்த மனம்ன்றது இதுதான். மனம்ன்றது எண்ணங்களை உருவாக்கும் கருவி, அவ்வளவுதான். இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல நுட்பமா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம், மனம்ன்றது நம்ம வேற, இங்க மனம் வேற. இந்த விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இதுதான் பேஸ். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இனிமே வர வீடியோக்கள் எல்லாத்தையும் நம்மளால உள்வாங்க முடியும். இன்னிலேருந்து ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க,
இங்க நம்ம வேற, இந்த மனம் வேற. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ 5 நிமிஷம் கண்ணு மூடி உங்களால உட்கார்ந்து இந்த மனதை கட்டுப்படுத்த முடியுமான்னு பாருங்களேன். இப்போ இப்பவே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உட்காருங்க. எந்த எண்ணங்களையும் உருவாக்காம ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கிட்டு உட்காந்து பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு பேர்னால உட்கார முடிஞ்சிச்சு? முடியாது. என்ன இவன் எப்ப பேசுவான்? சில பேர் நினைச்சிருப்பீங்க, இவன் என்ன அடுத்து பேச போறான் அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் போயிருக்கும். சரி, இப்ப அடுத்து வேற வீடியோ போய் பார்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு தோணியிருக்கும். சில பேருக்கு என்ன தோணியிருக்கும்? சாப்பிடலாமா அப்படின்னு தோணியிருக்கும். சில பேருக்கு என்ன தோணியிருக்கும்? நம்ம அடுத்து எப்ப இந்த வீடியோ முடிய போகுது, அடுத்து நம்ம என்ன பண்ண போலாம் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ எல்லாருக்கும் நம்ம என்ன நினைச்சோம்? இந்த மனதை அடக்கணும்னு நினைச்சு உட்காந்தோம். ஆனா இந்த மனசு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா? அதோட வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து இப்போ ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாம வேற, இந்த மனசு வேற அப்படின்றத நீங்க நுட்பமா புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா, ரோட்லயே நடந்து போயிட்டே இருந்தோம்னா, திடீர்னு இந்த மனசு என்ன பண்ணணும்னா, நம்ம மேல ஒரு பஸ் வந்து மோதிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மனசு எதிர்பார்க்கும். இது எல்லாருக்குமே நடக்கும். இது எல்லாருமே நினைப்பாங்க, நமக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது? அப்படி இல்லை. இங்க இந்த மனசு எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் தாட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதோட டிசைனே அதுதான். இந்த மனம் அதை தான் பண்ணும். எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த எண்ணங்களை நம்ம உள்வாங்கிக்க கூடாது. அவ்வளவுதான். இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். அந்த விஷயங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு நகர்ந்துகிட்டே இருக்கணும். வெளியில இருந்து பாக்குற ஆளா இந்த மனதை நம்ம பார்க்கணும். அதாவது நாம வேற, இந்த மனசு வேற. இந்த மனசு ஏற்படுத்தும் எண்ணங்கள்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத உணரணும். ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இது நான் உருவாக்கல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு மனசே சரியில்லை, இதை நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு. இன்னையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, மனசு எப்பயுமே நெகட்டிவ் தாட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. மனமே அப்படிதான் அப்படின்றத நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். அதே மாதிரி மனம் வேற, நாம வேறன்றத உணர்ந்துட்டீங்கனாலே பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போயிடும். இன்னையிலேருந்து இதை மட்டும் நினைச்சுக்கோங்க, நீங்க வேற, நீங்க உருவாக்கும் எண்ணங்கள் வேற. மனம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 6000 எண்ணங்களை உருவாக்குதான். இந்த மனத்துல இன்னொன்னு என்னன்னா, நமக்குள்ளரே ஒரு சண்டை நடக்கும். பார்த்திருக்கீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மனம் மற்றும் புத்தி. இந்த மனதுக்கும் இந்த புத்திக்கும் ஒரு சண்டை என்னைக்குமே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில எது சொல்றது கேட்கறதுன்னு நமக்கு தெரியாது. சில நேரம் மனசு சொல்றது கேட்கறதா, சில நேரம் புத்தி சொல்றது கேட்கறதா அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். ஆனா இங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்பயுமே மனம் போற போக்குல நம்ம போனோம்னா அது எப்பயுமே ஆபத்துகளை தான் உண்டாக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதாவது இந்த மனம் என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை செய்ய தோணும். சில பேருக்கு மது குடிக்கிறது தப்புன்னு நல்லாவே தெரியும், சிகரெட்டு குடிக்கிறது தப்புன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க சிகரெட்டு குடிப்பாங்க, அந்த மதுவை குடிப்பாங்க. ஏன்னா அது அவங்க மனம் போற போக்குல போவாங்க. எல்லாரையுமே யாரெல்லாம் பாருங்க, மனம் போற போக்குல யாரெல்லாம் போறாங்களோ அவங்க வாழ்க்கையில கெட்ட விஷயத்தை நோக்கியே போவாங்க. ஆனா யாரெல்லாம் அந்த மனதை கட்டுப்படுத்தி வாழ்றாங்களோ அவங்க உயர்ந்த நிலைக்கு போவாங்க. நம்ம இந்த மனதை இனி வரும் வீடியோக்கள்ல எப்படி மனதை கட்டுப்படுத்த போறோம்ன்றதையும் பார்க்க போறோம். இந்த மனதை கட்டுப்படுத்துறது எப்படின்றதையும் பார்க்க போறோம். அதனால வரும் நன்மைகளையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இனிமே இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நம்ம மனம் போற போக்குல போகவே கூடாது. மனம் போற போக்குல போனோம்னா கண்டிப்பா அது ஆபத்துலதான் கொண்டு போய் முடியும். அப்ப நம்ம புத்தி சொல்றதை கேட்கணுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கண்டிப்பா சில நேரங்கள்ல புத்தி சொல்றதும் தப்பா இருக்கும். எப்படின்னா, இவன் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், மனம் என்ன சொல்லுன்னா மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லும். ஆனா அந்த புத்தி என்ன சொல்லும், மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும், அது உன் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லும். ஆனா நிறைய பேர் இங்க என்ன பண்ணுவோம், இந்த மனம் போற போக்குல தான் போவோம். அப்படி மனம் போற போக்குல போனோம்னா நம்ம கடைசியில என்ன நடக்கும், கரெக்டா நம்ம சாப்பிடுவோம், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், தப்பான கட்டத்துல நம்ம மாறி போறோம். அதுவே இங்க புத்தி சொல்றவங்க படி நம்ம கேட்டோம்னா, மழையில நம்ம சாப்பிட்டோம்னா உடனே சளி பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பிடாம தவிர்த்துருவோம், நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இது நம்ம புத்தி சொல்ற மாதிரி கேட்போம். இந்த புத்தி சொல்றது எங்க நம்மளால செலக்ட் பண்ண முடியாதுன்னா, இந்த புத்தி என்ன பண்ணும்னா கடந்த கால நிகழ்வுகளை மட்டும்தான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி
நம்மளுக்கு சொல்லும். இப்போ கடந்த கால நிகழ்வுகள்ல நமக்கு எதுவுமே இல்லை, பதிவு இல்லைன்னா அதை எடுத்து நம்மளால அதுக்கு சொல்ல தெரியாது. அதாவது இந்த மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமன்றது நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு ஏதோ ஒரு எங்கேயோ படிச்சோ இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே நடந்தோ ஒரு பதிவு நம்ம மூளையில இருந்திருக்கு. அதை அனலைஸ் பண்ணி தான் இந்த மூளைனால நம்மளால சொல்ல முடியும். உதாரணமா சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு யானையை பார்த்து இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்களால அந்த யானையோட கருத்தை நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஏன்னா யானையை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, யானையை பத்தி சில விஷயங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க, அது உங்க மைண்ட்ல இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். இப்ப யானைக்கு பதிலா யாரா பூரா காரா அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு யோசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த விலங்கு பத்தி உங்க மைண்ட்ல ரெக்கார்டு பதிவு இல்லை, அந்த அந்த அதை பத்தி உங்க மைண்ட்ல ரெக்கார்டு இல்லை. ஸோ அதனால எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? தடுமாறும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். இப்போ இங்க மனசு சொல்ற மாதிரியும் நம்மளால எடுக்க முடியாது, புத்தி சொல்ற மாதிரியும் நம்மளால முடிவு எடுக்க முடியாது. அப்போ இங்க என்ன பண்றதுன்னா, இங்கதான் நம்மளுக்கு உள்ளுணர்வுன்னு ஒண்ணு நம்மளுக்கு வரும். இந்த இன்டியூஷன் நிறைய பேருக்கு நடக்குது, இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம அதை நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை. இப்ப நம்ம எங்கேயாச்சும் போகும்போது நமக்கு டக்குன்னு மனசு சரியில்லாம இருக்கும். அது எத்தனை பேருக்கு யோசிச்சிருக்கீங்க? அப்படி அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது மனசே சரி இருக்காது. என்னடா ஒரு மாதிரி மனசே சரியில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது திடீர்னு அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கும், ஏதோ ஒண்ணு நடக்கலாம். அப்ப நமக்கு தோணும், சே இதனாலதான் நம்மளுக்கு ஒரு மனசு காலையில சரியில்லையோ அப்படின்னு தோணியிருக்கா சில பேருக்கு. அது பேர் தான் இன்டியூஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க நினைச்சுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு அவங்கள்ட்ட ஃபோன் வரும், டக்குன்னு அவங்களே வந்து எதிரில் நிற்பாங்க. இதுக்கு பேர்லாம் இன்டியூஷன். இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையுமே நடக்கும். இது எப்ப நமக்கு ஈஸியா தெரிய வரும்னா, நம்ம மனம் ஓட்டம் எப்ப குறையுதோ அப்பதான் இந்த இன்டியூஷன் நமக்கு கேட்கும். ஆனா நம்ம தான் இங்க இந்த மன ஓட்டத்தை குறைக்கிறதே இல்லையே. இதுல இருந்து இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மன ஓட்டத்தை குறைக்கணும். மன ஓட்டத்தை குறைச்சாதான் இங்க உள்ளுணர்வு நமக்கு வேலை செய்யும். இந்த உள்ளுணர்வு வேலை செய்யும் போதுதான் ஈர்ப்பு விதி கூட நம்மளுக்கு இங்க வேலை செய்யும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்கல்ல, அது எல்லாமே இனிமேதான் இந்த மன ஓட்டங்கள் குறையும் போதுதான் நம்மளுக்குள்ள வேலை செய்யும். ஸோ இங்க மன ஓட்டங்களை குறைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். உங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, மனசு சொல்றதை கேட்கணுமா புத்தி சொல்றதை கேட்கணுமா அப்படின்னு. இதை ஈஸியா நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்யற செயல் நம்மளுக்கோ இல்ல பிறருக்கோ எந்த தீமையும் செய்யலைன்னா அந்த செயலை மட்டும் தான் செய்யணும். நம்ம செய்யற செயல் நமக்கோ இல்ல நம்மளை சார்ந்தவங்களுக்கோ ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அந்த செயலை செய்யக்கூடாது. அது புத்தி தேர்ந்தெடுத்தாலும் சரி, மனசு தேர்ந்தெடுத்தாலும் சரி, நம்ம செய்யற செயல் யாருக்கும் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் எந்த தொல்லையுமே கொடுக்கக்கூடாது. அந்த செயலை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் மனசுக்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் நம்ம தேர்ந்தெடுக்கும் முறைகள். இதை நம்ம பத்தி பார்த்தாச்சு. ஓகே, முதல்ல மனம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மனம் மற்றும் புத்தி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து மனத்தோட தன்மையை பார்த்துருக்கோம். மனம் 2 தன்மை இருக்கு, அதாவது 2 வகைப்படும். ஒண்ணு விழிப்புணர்வு மனம், இன்னொன்னு அலையும் மனம். சரிங்களா? முதல்ல இந்த விழிப்புணர்வு மனம், இதை பத்தி நம்ம நிறைய ஷார்ட்ஸ்ல பேசியிருக்கோம். எப்படி விழிப்புணர்வா இருக்கணும், இந்த விழிப்புணர்வு மனதை எப்படி நம்ம மெருகேற்றி கொண்டு போகணுன்றதான் இனி வரும் வீடியோக்கள்ல தியான முறைகள்ல நம்ம பார்ப்போம். இந்த விழிப்புணர்வு மனம் பத்தி நம்ம பின்வரும் வீடியோல தெளிவாக பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த அலையும் மனம். இந்த அலையும் மனம் தான் இங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இந்த அலையும் மனங்களாலதான் இங்க பல மன அழுத்தங்கள் எல்லாமே உருவாகிறதும் இந்த அலையும் மனங்களாலதான். இந்த அலையும் மனத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னா, இதை நம்ம உடனே போய் நேருக்கு நேராலாம் நிப்பாட்ட முடியாது. அதாவது இதை நம்ம அடக்குறோம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், 5 நிமிஷம் கண்ண மூடிட்டு உட்காந்து இருக்கேன், மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்ப அவங்களுக்குலாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியல. பாத்தீங்களா? அது மேற்கொண்டு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே. அப்போ இந்த மனதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா, பழக்க முறைகளை மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். இதை எப்படி முடியும்னா, நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னா ஒரே நாள்ல நம்மளுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாம் growth ஆகாது. எப்படி ஆகும்னா, கொஞ்சம் நாள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மசில்ஸ் எல்லாம் பில்டப் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மனமை அடக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. முதல்ல அதுக்கு சின்னமா நம்ம பயிற்சிகள் பண்ண கொஞ்சமா ஆரம்பிக்கணும். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உட்காரும்போது அதிகமா இருக்கும், அடுத்து கொஞ்சமா அந்த எண்ணங்கள் குறையும். இதை நான் பழக்கம் அப்படின்ற இதை நம்ம தியானம் பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நம்ம எப்படி பழகி கொண்டு போலான்றத நம்ம சேர்ந்தே போவோம். இப்போ இந்த அலையும் மனம் பற்றி மட்டும் பார்ப்போம்.
இப்போ மனம் போற போக்குல போகும்போது தான் இங்க எல்லா பிரச்சனையுமே நடக்குது. இந்த மனம் போற போக்க போகாம இந்த மனதை நம்ம அடக்கி நம்ம கண்ட்ரோல்ல இந்த மனதை வச்சுக்கிட்டோம்னாலே இங்க பல பிரச்சனைகள் நம்மள்ட்ட இருந்து போயிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டியது, மனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாமலும் செயல்படும். எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த அலைவு மனம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சும்மா இருந்தாலுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு டீச்சர் சொல்லுவாங்கல்ல, யூ ஒரு பிசிக்கலி ப்ரெசன்ட் ஆனால் மென்டலி ஆப்சண்ட்னு. கரெக்டு தான் அது. ஏன்னா நம்ம பிசிக்கலி அங்கே தான் இருப்போம், ஆனால் நம்ம மைண்டு வேற எங்கேயோ போயிருக்கும். தேட்டருக்கு போகலாமா, இல்லை இன்னைக்கு சாப்பாடு லஞ்ச் ப்ரீடில் எப்படி போய் சாப்பிட்றது, என்ன சாப்பாடு இருக்கும் அப்படின்றது அங்கே போயிடும். அப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தவிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இந்த மனம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் போற போக்குல போனோம்னா நம்மளால எந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த மனதை அடக்குமுறைன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். இங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே இந்த அலையும் மனங்களால மட்டும்தான் நமக்கு உருவாகிட்டே இருக்கு. இந்த அலையும் மனங்களை அடக்கும் போதே நமக்கு இது எல்லாமே சரியான நிலைமைக்கு வந்து சேரும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். இந்த அலையும் மனங்களை எப்படி அடக்குறது, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனதை அடக்கிறதுக்கு ஒரு 3 வழி இருக்கு. ஒண்ணு, நம்ம மனதை அடக்கணும்னா அதுக்கு இன்னொரு வடிவத்துல இருக்கிறது நம்ம மூச்சு. நம்ம மூச்சு அடக்கும் போது நம்ம மனம் அடங்கும். நீங்க வேணா கொஞ்ச நேரத்துக்கு மூச்சை தம் கட்டி பாருங்களேன், எந்த எண்ண ஓட்டங்களும் ஓடாது. அப்போ மூச்சை நிறுத்தணும்னா மனம் நிற்கும் அப்படின்றத உணர்ந்துக்குங்க. அப்ப நம்ம தியானம் பண்ணும்போது அதனாலதான் சொல்றோம் மூச்சை கவனிங்க அப்படின்றது. மூச்சை கவனிக்கும் போது இங்க மனம் ஓடுறது நிற்கும். அதே மாதிரி நம்ம தண்ணிக்குள்ள எல்லாம் போயிட்டு மூச்சு அடப்போம்ல, விளையாண்டுருப்போம்ல, தண்ணிக்குள்ள போய் உள்ளர போய் விளையாடும் போது மூச்சை நம்ம அடக்கணும்னா அங்க நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். தண்ணிக்குள்ள போனோம்னா நம்ம மூச்சு அடக்கிட்டு எப்படா வெளியில வர்றதுன்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, நம்ம மூச்சு அடக்கும் போது நம்ம மனம் அங்க அடங்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது அங்க நடக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும்னா அங்கேயும் மனம் அடங்கும். இப்போ ஒரு விஷயத்த நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நெற்றி பொறுத்த வழியா பாருங்க என்ன. அதாவது கவனித்தல். கவனம் எங்கெல்லாம் நம்ம அதிகமா செலுத்துறோமோ, அதாவது ஒரு விஷயத்துல கவனம் நம்ம வைக்கும் போது அது என்ன ஆகும்னா விழிப்புணர்வு நிலையை அதிகரிக்கும். அப்போ இந்த அலையும் மனம் அடங்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது 2வது முறையில மனத்தை அடக்கிறது. 3வது அதிர்வெண்கள் மூலமா நம்ம மனதை அடக்கிறது. அதாவது மந்திரங்கள் உச்சரிக்கிறது மூலமாவோ இல்ல சில மியூசிக் எல்லாம் கேட்கறதுனாலவோ மனம் அடங்கும். அதுவும் கவனித்தல்லே வந்துடும். ஆனா அதிர்வெண்கள், அந்த அதிர்வு கேட்க கேட்க நம்ம உடம்பு ஒரு அதிர்வுல வைப்ரேஷன் ஆக ஆக அந்த அதிர்வுல கவனம் செலுத்தும் போது இங்க மனம் அடங்கும். ஸோ மனம் அடக்கிறதுக்கு 3 வழிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று மூச்சை நிறுத்துறது, இன்னொன்று ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி கவனமா பார்க்கறது, 3வது அதிர்வெண்கள் மூலமா நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றது. இது 3 விஷயங்கள்ல நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிற்றின்பம் பேரின்பம். அது என்னங்க சிற்றின்பம் பேரின்பம்? இந்த உலக வாழ்க்கை எல்லாமே நம்ம சிற்றின்பத்துல மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பேரின்பம் என்பதுக்கு நம்ம போறதே கிடையாது. அதாவது நம்ம வெயில நின்னா மட்டும்தான் நிழலோட அருமை தெரியும். நம்ம பேரின்பத்தை அனுபவிக்காத போற வரையும் இந்த சிற்றின்பமே நம்ம பேரின்பம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இங்க சிற்றின்பம்னு என்ன சொல்ல வரேன்னா, உணர்ச்சிகள் இது எல்லாமே சிற்றின்பங்களாக தான் இருக்கும். அதாவது கோபம், நம்ம காதல் வயப்படுவது, அதே மாதிரி காம உணர்வுகள், இது எல்லாமே சிற்றின்பமாக தான் இருக்கும். இது நடக்கும் போதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நம்ம எதையாச்சும் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனம் இருக்கு பாத்தீங்களா, மேல் நோக்கி போகும். நமக்கு இங்க மைண்டு கையை பார்த்து நம்ம சில பேர்லாம் யோசிக்கனாலே கை இப்படிதான் வச்சு யோசிப்போம், பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம யோசனை செய்யும் போது நம்ம மைண்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம மனம் இங்க எங்க போகுதுன்னா மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி இங்க போகும்போது நமக்கு இங்க கனெக்ட் ஆகி இங்க நம்ம ஏற்கனவே பதிவு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்மளுக்கு ஆன்சர் நம்மளுக்கு வருது. அடுத்து நம்ம மனம் கோவப்படும் போதோ இல்ல காதல் வயப்பட போதோ, நம்ம மனம் ஒரு கஷ்டம் வரும்போதோ மனம் என்ன ஆகும்னா இங்க வந்துடும், அநாகத சக்கரத்துக்கு வந்துடும். இந்த சக்கரத்துக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு வழி மாதிரி வரும், பார்த்திருக்கீங்களா? மனம் இங்க இறங்கிடும். இங்கேருந்து நம்ம யோசிக்கும் போது இங்க யாரெல்லாம் அதிகமா மனக்கவலையில இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த காதல் வயப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் மனம் இங்கேயே தான் இருக்கும். அதாவது கீழ் இந்த இடத்துலயே தான் அவங்க யோசிப்பாங்க. அடுத்து விரோத எண்ணங்கள், காம உணர்வு, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எண்ணம் எங்க போகும்னா கீழ் நோக்கி போகும். அதாவது எண்ணங்கள் கீழ் நோக்கி போயிடும். கீழ் நோக்கி சிந்தனைகள், வாழ்க்கையும் கீழ் நோக்கியே போயிடும்.
அப்ப என் மனம் எங்க நோக்கி போகுதோ நம்ம வாழ்க்கையும் அங்க நோக்கியே போயிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றோம், நம்ம சிந்திக்கிறது கூட மேல் நோக்கி தான் சிந்திக்கணும். மேல் நோக்கி சிந்திக்கும் போதுதான் நம்ம பேரின்பத்தை அடைகிறோம். இந்த சிற்றின்பத்திலிருந்து நம்ம பேரின்பத்தை நோக்கி போறோம். அதனாலதான் நம்ம மனம் எப்பயுமே மேல் நோக்கி சிந்தனையிலே இருக்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? மனம் நம்ம எப்படி சிந்திக்கும் போது எங்க போகுதுன்னு. நம்ம மேல் நோக்கி சிந்திக்கும் போது நமக்கு மனம் மேல் நோக்கி போகுது. அதுவே கவலை, காதல் வயப்படும் போது, மனம் கஷ்டப்படும் போது மனம் நடுநிலை நோக்கி வருது. அதுவே மனம் காம உணர்வு அடங்கும் போது மனம் கீழ் நோக்கி போகுது. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? மனதை எப்பவுமே மேல் நோக்கி கொண்டு போனாதான் இங்க பேரின்பத்தை நம்மளால அடைய முடியும். இங்க பேரின்பம் நான் எதை சொல்றேன்னா, நம்ம இங்க ஆன்ம முன்னேற்றம் அடைவதே இங்க பேரின்பம். அதாவது நம்ம மனம் இந்த பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு இது ரெண்டையுமே ஆக்டிவேஷன் செய்யும் போது நமக்கு இங்க டிஎம்டின்ற ஒரு சுரப்பி சுரக்கும். அது அந்த ஆக்டிவேஷன் ஆகும்போது தான் நமக்கு தேர்ட் ஐன்னு சொல்றது ஆக்டிவேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாம இங்க பல விஷயங்கள் நம்மளை, நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன், பல சத்துக்கள் கிடைக்கும்ன்ற சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நமக்கு இந்த டிஎம்டி சுரக்கும் போது தான் நடக்கும். அப்போ நம்ம சிந்தனைகள் எல்லாமே எப்பயுமே மேல் நோக்கி தான் இருக்கணும். நம்ம எப்பயுமே கீழ் நோக்கியோ இல்லை கவலைகள் பட்டோ இல்லை காதல் வயப்பட்டோ இல்லை கோவப்பட்டோ இல்லை இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகளோ இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனம் கீழ் நோக்கியே தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றோம், இந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம மேல் நோக்கி சிந்தனை செய்யணும்ன்றது. அதை நம்ம வரும் இன்னும் வீடியோங்கள்ல தியானங்கள் மூலயமா பார்ப்போம். எனவே நம்ம வாழ்க்கையில இந்த சிற்றின்பங்களான கோபம், மனக்கவலை, மற்றவர்கள் குறை கூறுவது, பொறாமை குணம், காம உணர்ச்சி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம பேரின்பத்தை அடைய முடியாது. இனி அடுத்த வரும் வீடியோக்குள்ள இந்த உணர்ச்சிகளை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்பவே மணி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சின்ன டயத்துல வீடியோ போடுறேன். நம்ம அடுத்த வீடியோவா நம்ம பேரின்பத்தை அடைகிறதுக்கு மிகவும் தடையா இருக்கிற மற்றும் நம்ம மனதை பெருமளவில் பாதிக்கிற உணர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். அதுல முதல் வீடியோவா நம்ம பயத்தை பற்றி அடுத்த வீடியோவா வரும். அதை கண்டிப்பா பாருங்க. பயம் நம்ம மனதை எந்த அளவு பாதிக்குது, பயத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்ற வீடியோ அடுத்த வீடியோவா வரும். அதுக்கப்புறம் இந்த மனம், நம்ம மனதை வைத்து எப்படி இந்த இருட்டு மனிதர்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க நம்ம எப்படி அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ற வீடியோ அதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். கண்டிப்பா அந்த மன சீரியஸை பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லதே நினைங்க, நல்லதே பாருங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும்.